தற்போது தோப்பூர் வெங்கடாச்சலம் அதிமுகவை சேர்ந்தவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார், உங்களுடைய ஆதரவு வந்து யாருக்கு? ஹலோ, வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எப்படி இருக்கு? நாங்க பெருந்துறை தொகுதியினுடைய ஈரோடு மாவட்ட பெருந்துறை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலங்க. இப்ப எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் நாங்க ஆளுநருடைய முடிவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் தமிழகத்தில் தொடர்ந்து ஒரு நிலையான ஆட்சியாக அமைய வேண்டும். அம்மா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப பல்வேறு பிரச்சனைகள், அதாவது கடுமையான வறட்சி இருக்குதுங்க. கடுமையான இன்றைக்கு பல்வேறு ஜீவாதார பிரச்சனைகள், கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை பெறுவதிலே நமக்கு பிரச்சனை, முல்லை பெரியார் அணை பிரச்சனை, கச்சத்தீவிலே நமக்கு பிரச்சனை, இலங்கை தமிழர்களுடைய ஜீவாதார பிரச்சனை, இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். கடுமையான வறட்சியை சமாளிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தேர்தல் காலத்திலே அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு கடமையும் பொறுப்புணர்வும் இந்த இயக்கத்திற்கு இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் மரியாதைக்குரிய சின்னம்மாவுடைய தலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் இந்த தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்கிற மிகப்பெரிய சவால் எங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து திரு பன்னீர்செல்வத்திற்கு, அவர் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறார், அவருக்கும் ஆதரவு பெருகிக் கொண்டே செல்கிறதே. இல்ல, ஆதரவை பொறுத்த வரைக்கும் நாங்க என்னுடைய கருத்து என்னன்னா, இன்றைக்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அமர வேண்டும், இந்த அரசு அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்று மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒற்றுமையாக ஒரே கருத்தோடு இன்றைக்கு அதிமுகவுடைய மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கருத்து இதுதான். இல்ல, மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு சீர்மிகு ஆட்சியை தான் நடத்தி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுக்குள்ள எல்லாருமே ஒரு அவருக்கும் ஆதரவு நிலைப்பாடு சொன்னீங்க, நல்ல ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க தானே? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சீர்மிகு ஆட்சி நடத்துறாங்கிறது நீங்க ஒரு மாத காலம், அந்த இடைப்பட்ட ஒரு மாத காலத்திலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நாங்க இடைக்காலமா அவரை நாங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தோம். தொடர்ந்து இந்த அரசு அது தற்காலிக முடிவு. இல்ல, தற்காலிக முடிவா இருந்தாலும் அந்த இடைக்காலத்துல அவருடைய ஆட்சி பொறுப்பை நீங்க எப்படி பாத்தீங்கன்னு கேக்குறேன். இடைக்காலத்துல ஒரு ஆட்சி, ஒரு தலைமைங்கிறது எல்லாம் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்துடைய வெளிப்பாடு தானே அதுங்க. தனிப்பட்ட முறையில அவர் மட்டும் அந்த ஆட்சி நீங்க சிறப்பா நடத்தலாம்னு சொல்ல முடியாது. இல்ல, அது இடைக்காலத்துக்கு மட்டும் ஏன் பாக்குறீங்க? இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 4 வருஷத்துக்கும் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு அவருக்கு இருந்தா அதே மாதிரி ஆட்சி நடக்க தானே போகுது. ஏன் நீங்க சின்னம்மா அவர்கள் வந்தா அந்த ஆட்சி நல்லா இருக்காதுன்னு எப்படி நீங்க கருத்து எந்த அடிப்படையில நீங்க ஏன் அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கலாம்? இல்ல, நல்லா இருக்காது அப்படின்னு யாருமே சொல்லல. இவருடைய ஆட்சி நல்லா இருக்கும்போது, அது இருக்குதுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க, இருக்கும்போது ஏன் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா மக்கள் மத்தியில? இல்லைங்க, இப்ப கழகத்துடைய பொதுச் செயலாளரா மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆட்சியும் கட்சியும் ஒரே இடத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. கட்டாயமாக இனி எதிர்வருகிற காலத்திலும் இந்த அரசை அதைவிட மிக சிறப்பாக வழிநடத்தவர்கள் நம்பிக்கை எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தியும் இன்னும் நிறைய கூடிய சந்தேகங்கள் இருக்குது பாத்தீங்களா? அதாவது எம்எல்ஏக்களை சொந்த தொகுதி மக்கள் யாருக்குடைய ஆதரவு இருக்கிறதோ அதை கேட்டு அதன்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தரப்புல இருந்தும் பல்வேறு மக்கள் தரப்புல இருந்தும் தொகுதி மக்களே இந்த மாதிரியான வாதங்கள்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, தொகுதி மக்கள் ஆதரவு வச்சு வாக்களிச்சு தான் நாங்க வந்திருக்கிறோம். தொகுதி மக்கள் எங்களுடைய எஜமானர்கள், அவர்கள் வாக்களிச்சு தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆக தொகுதி மக்களுடைய கருத்துங்கள் அப்படிங்கறத நாங்க கட்டாயமா கேட்கலாம், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. எப்படி கேட்டீங்க? ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் மூலமா தவறான கருத்துக்களை அவங்க பரப்பி வர்றாங்க. இன்னைக்கு வரக்கூடிய சொல்லக்கூடிய கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்கள் விட இதுல இடையில மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் மீண்டும் சின்னமா வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரு இன்னைக்கு ஊடகத்தின் மூலமா இப்படி ஒரு கருத்துக்களை திணித்து வருகிறார்கள். இப்ப எங்களுக்கு நாங்க எப்படின்னாங்க, இல்ல, மக்களுடைய மனநிலை, அதாவது மக்கள் தான் உங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த மக்கள் தான் உங்களுக்கு எஜமானர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? இல்ல, மக்களுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுடைய மனநிலை மக்கள் வாக்களிச்சு தான் நாங்க வந்திருக்கிறோம். நீங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு இல்லைங்க, நான் சொல்றேன், 5 வருடத்திற்கு எங்களுக்கு மக்கள் அங்கீகாரத்தை தந்திருக்காங்க. 5 வருடத்துக்கு அங்கீகாரத்தை தந்திருக்காங்க.
5 வருடத்திற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் நாங்க வந்து இப்ப நான் வந்து பெருந்துறை தொகுதியை தேர்ந்தெடுத்தா 5 வருஷத்துல எங்களுக்கு மக்கள் அங்கீகாரத்தை செஞ்சிருக்காங்க. இந்த அங்க 5 நாங்க தொகுதிக்குள்ள போறப்ப நாங்க பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றக்கூடிய கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்குதுங்க. இந்த அரசு அமைந்தால்தான் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும். இடையில வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பாதகம் வந்துட்டா நாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்க. சரி, தொடர்ந்து எம்எல்ஏக்கள் சுயமா செயல்பட முடியுதா? தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியுதா? எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் சுயமா செயல்படுறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதுல என்ன மாற்று கருத்துங்க? சுயமா வந்து நாங்க செயல்பட முடியல. ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது நாங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதிமுகவுல நாங்க சுயமா செயல்பட முடியவில்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, அப்படி இருந்தாலும் எம்எல்ஏக்களை வந்து நாங்க வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஆட்கொணர்வு மனுவெல்லாம் தாக்கல் செய்யப்படுதே. இல்ல, நான் இப்ப வந்துங்க நீங்க வந்து தொடர்பு கொள்ள முடிஞ்சதுனாலதான் நீங்க வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு நீங்க எங்கிட்ட வந்து பேட்டி எடுத்துருக்கீங்க. நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், முன்னாள் அமைச்சர். என்ன சார் நீங்க சுலபமா தொடர்பு கொள்றீங்களா? நீங்க தொடர்பு கொண்ட காட்டித்தான் நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். இல்ல, குறிப்பிட்ட சிலரை தவிர்த்து அவங்க வந்து சில பேர் குறிப்பிட்ட சிலரை வந்து நாங்க வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுடைய அவங்களை சார்ந்தவங்களும் கட்சியுடைய பொதுமக்களும் வந்து ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்களே, அதுதான் கேட்கிறோம். இல்ல, ஆட்கொணர்வு மனு வந்துங்க அந்தந்த தொகுதியில நீங்க நல்லா நீங்க ஊன்றி பார்க்கணும். அதாவது வந்துங்க இப்ப இதை வந்துங்க நீங்க அதாவது சில எதிர்க்கட்சி சார்ந்தவங்க, மாற்று கருத்து உள்ளவங்க, இந்த இயக்கத்திற்கு எதிரானவர்கள் வந்து நீங்க வலைதளத்தின் மூலமா இப்படிப்பட்ட வந்து ஊடகங்கள் மூலமா ஒரு தவறான கருத்தை வந்துங்க மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. ஒரு கருத்து தோற்றத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அதிமுகவுனா இப்ப என்னோட தொகுதியில வந்துங்க நான் கிட்டத்தட்ட வந்துங்க ஒரு 85,000 பேர் நான் வாக்களிச்சு, எனக்கு மட்டும் 85,000 பேர் வாக்களிச்சு நான் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். அப்படி 85,000 பேர் வாக்களிக்கிறப்ப எனக்கு வந்து வரக்கூடிய மெசேஜ் பல்வேறு வந்து மாற்று கருத்துக்கள் மெசேஜ் அனுப்புறாங்க. அதுல ஒரு டெய்லி ஒரு 10 பேர் 20 பேர் அனுப்புறாங்க. அது 85,000 மக்களுடைய பிரதிபலிப்பா இருக்குன்னு நான் எப்படி எடுத்துக்க முடியுங்க?